ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஐஷூஸ் கிச்சன் கலாட்டா. இன்றைக்கி ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இந்த கஞ்சி மாவோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அதுலேருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கஞ்சி மாவு எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட போகிறேன். இப்போது நல்லா தண்ணி ஊற்றி நீர்க்க கரைச்சிக்கலாம். இது வந்து தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கை விடாமல் மிக்ஸ் பண்ணிட்டுருங்க, இல்லைனா வந்து அது சின்ன சின்னதாக கட்டி கட்டி ஆகிடும். இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு உங்களுக்கு வேணும்னா கூழ் மாதிரி காய்ச்சின அப்புறம் இதில் கஞ்சி மாதிரி ரெடி பண்ண அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போவே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுறேன் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவு. உங்களுக்கு நல்லா கெட்டியாக கூழ் மாதிரி வேணும்னா நீங்கள் அடுப்பில் வச்சு கூட ஒரு 10 to 15 minutes கை விடாமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னா நல்லா கூலாட்டம் வந்துடும். அப்படி இல்லைனா ஒரு குக்கரில் வச்சு 7 to 8 விசில்ஸ் விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இந்த குக்கரில் வைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் கம்மியாகும். அதே மாதிரி வந்து நமக்கு ஆஃபீஸ் போகிறோம் லேட் ஆகும் அப்படின்னா சீக்கிரம் வச்சு குக்கரில் ஒரு 7 to 8 விசில்ஸ் விட்டுக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வச்சு ஒரு 8 விசில்ஸ் விட்டு கஞ்சி மாவு வந்து நல்லா கஞ்சி ஆட்டம் கிளறி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம கஞ்சி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் ரசம் இல்லை மோர் கூட விட்டு குடித்தா நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தொட்டுக்கலாம், இல்லை எந்த காய் உங்களுக்கு இருக்கோ அந்த காய் வந்து நீங்கள் தொட்டுண்டு குடிக்கலாம். இப்போது நான் நல்லா நீர்க்காக வந்து மோர் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மோர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மோர் ஊற்றாமல் வெறும் உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட தொட்டுக்கலாம். இல்லை மோர் ஊற்றி குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் மோர் ஊற்றி குடிக்கலாம். தயிராக ஊற்றாதீங்க. தயிராக ஊற்றிங்கன்னா அது வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும், ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது. அவ்வளோதான், நம்ம ஈஸியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஐஷூஸ் கிச்சன் கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.